அந்த டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சைட் டாப் கார்னரில் இமேஜோட ரெசல்யூஷன் வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இமேஜை நார்மலாக பார்த்துடலாம். அந்த இமேஜில் ஒரு குட்டியான ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. அது ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியுமாங்க? அது எப்படி பண்ணுவாங்கன்ற பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இமேஜை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. குட்டியாக ஒரு போர்ஷன் மேலே க்ராப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு குட்டியான போர்ஷன் க்ராப் பண்ணுறது தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பிக்சர் இருக்குது, இந்த பேக்ரவுண்டில் இது தெரிய வேண்டாம்னா அதை மட்டும் கட் பண்ணிடலாம். இல்லை அது மட்டும் தான் தெரியும்னா அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. அதான் கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக்சர் எடுக்க போகிறோம், அது குட்டியாக இப்படி க்ராப் பண்ணுறது எல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. ப்ராக்டிகல் செஞ்சு காமிக்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷனோட வெல்கம் டு சேனல். ஃபஸ்ட்டு நான் க்ராப் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயரை செலக்ட் பண்ணி இப்போ நான் அந்த இமேஜை க்ராப் பண்ண போகிறேன். அந்த இமேஜை க்ராப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் தேவை இல்லைங்களா. ஸோ அதுக்கான டூல் வந்து க்ராப் டூல் செலக்ட் பண்ணுறேன். இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோஸாக இருந்தாலும் சரி அண்ட் மேக்காக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நம்ம சின்ற கீயை கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு க்ராப் டூல் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ க்ராப் டூல் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ்லையுமே நமக்கு என்ன இருக்குது, க்ராப் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த இமேஜை க்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இமேஜோட ரெசல்யூஷன் வந்து 4 ப்ரீசெட்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜை க்ராப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நமக்கு தேவையான போர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான இமேஜ் வந்து க்ராப் ஆகிடும். இப்போ நீங்கள் க்ராப் பண்ணும்போது ப்ராப்பராக க்ராப் பண்ணலை, நமக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம ப்ராப்பராக க்ராப் பண்ணாமல் நம்ம என்ட்ரு கொடுத்துட்டாலுமே எஸ்கேப் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா கீபேடில், அந்த எஸ்கேப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் க்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இமேஜ் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் நீங்கள் ப்ராப்பராக க்ராப் பண்ணி என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன இமேஜ் நீங்கள் க்ராப் பண்ணீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை எப்படி க்ராப் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நான் கோடிங் கோர்சஸ்லேருந்து கோடிங் கோர்சஸ் வரைக்குமே எக்கச்சக்கமான கோர்சஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நேர்லேயுமே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அட்ரஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.